அருமையானவர்களே, தேவனுடைய பிரிதான கிருபையினால ஆண்டுடைய வார்த்தையை அப்போஸ்தலர் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னென்று கேட்போமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 4. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இயேசுவின் சத்தம் அது என்ன? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் கூட கசப்பு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கும்போது அது அவனுடைய வாழ்வை மாத்திரமல்ல, அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனுடைய மனதை துன்பப்படுத்துகிறது என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய பார்வைக்கு பொல்லாப்பா காணப்படுகிற அவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய நம்முடைய துர்குணங்கள்ல பல உண்டுங்க. அதையெல்லாம் மாற்றிக்கொள்ள தான் தேவன் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். உங்களுடைய புரிதலுக்காக எபேசியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். எபேசியன்ஸ் சாப்டர் 4 verse 31. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இங்க சொல்லப்பட்ட அந்த குணங்கள் என்ன செய்தா? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறான், துன்பப்படுத்துகிறார். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று இயேசு கேட்க காரணம், இதை கேட்டுக்கொண்ட அன்பான சகோதரி சகோதரியே, தேவனாகிய இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மையும் சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார். என்னிடத்தில் வந்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள், என் லகுவான இந்த சுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் அன்பாக அழைக்கிறார். ஆனால் நாமோ சாத்தானுடைய வஞ்சக காரியங்களிடம் தந்து இன்றைக்கு கோபத்தினாலே பல ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, தேவனுடைய கோபம் வேறு, மனுஷனுடைய கோபம் விதம் வேறு. அதுவும் பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு வரக்கூடிய கோபத்தையும், அதாவது ஹோலி ஹேங்கர்னு சொல்லுவாங்க, பரிசுத்த சினம் என்று சொல்வார்கள், அதுக்கும் 1000 மடங்கு வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை நீங்கள் கெடுக்க வந்தது என்ன என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு? இங்கே புறாக்களை விற்கவும் காரியங்களை செய்ய வந்தீங்களா என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு? கோபத்தினால அங்கே இருந்தவர்களை விரட்டினார் என்று பார்க்கிறோம். ஆக பரிசுத்த சினம் என்பது அது எதை குறிக்குதுன்னா, இட் லீட்ஸ் டு ஹோலி லைஃப். பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நம்மை கொண்டு செல்வதுதான் அந்த பரிசுத்த அற்புதமான சினம் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா, பினகாசுங்கிற ஒரு மனுஷன் வைராகியம் கொண்டு அருவருப்பு நடப்பிச்சு அந்த இஸ்ரவேலுடைய ஆணையும் பெண்ணை என்ன செய்தான்? தேவனுடைய பலிபீடத்தில் குற்றி போட்டான். அவன் அந்த கொலை செய்து மித்து என்னாயிட்டு இஸ்ரவேல் மேல் இருந்த வாதை உடனே நிறுத்தப்பட்டது. அதுதான் பரிசுத்த சினம். இன்னைக்கு பணம்தான் பிரதானம் என்று சொல்லி சத்தியத்தை சொல்லாமல் மக்களுடைய மனதை குருடாக்கி கொண்டிருக்கிற சாத்தான்களை பார்க்கும்போது, அவிதமான துருபதேசக்காரர்களை பார்க்கும்போது, உண்மையாய் பரிசுத்தாவை பெற்றவர்கள் ஆவியிலே சினம் கொள்வார்கள். அவர்கள் இன்னும் எழும்புவார்கள். அந்த விபச்சார வேசுனத்தின் ஆவிகள் இந்த நாட்களில் சபைகளிலும் ஊழியர்களையும் தாக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவிகளை காணும்போது அவைகளை கண்டிந்து கொள்வார்கள். ஆக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள், சகல விதமான கசப்பும் கோபமும். ஆக இது குறித்து நாம் சில வார்த்தையை நாம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரிசுத்த சினம் வேறு, மனுஷிகமாக வரக்கூடிய சினம் ஆகிய அந்த கோபம் வேறு. அப்போ தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. இன்னைக்கு நிறைய பேர் மாமிசத்தில் கோபம் கொண்டு வெறிச்சல் கொண்டு இன்னைக்கு கர்த்தருக்காக இதை சொல்லுவேன் அது சொல்லுவேன்றாங்க. ஆனால் அவைகள் ஒரு நாளும் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. ஆனால் ஆவியிலே அனல் கொண்டு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாக, அந்த சேனையின் கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கண்டபோது அவைகளை ஆவியில அதாவது பலன் கொண்டு அவைகளை கடிந்து கொள்ளும்போது அந்த கிரியானது கர்த்தராகிய இயேசுவுக்கு பார்வைக்கு பிரியமுள்ளதாக இருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை மனதில் வைங்க. உங்களுடைய மனுஷீக கோபத்தை சிலுவில அறிந்து விடுங்கள். கர்த்தருக்காக வைராகியமாக எழும்புங்க. இன்றைக்கு கூட நம்மை தாழ்த்தும் போது இயேசு கிறிஸ்துவை ஓங்கி கன்னத்தில் அறிந்தபோது கூட, எதுக்காக அடிக்கிறார் என்று சொல்லி மறு கன்னத்தை காட்டுங்க என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட அன்பு சாந்த நிறைந்த தேவன் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நம்மை நம் தேவனை துன்பப்படுத்துகிற அந்த கோபம் என்கிற குணத்தை விட்டு வெளியே வருவோமா? அது எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 15 verse 1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். என் அன்பானவர்களே, கடும் சொற்கள் இன்னைக்கு உன் மனைவியை பார்த்து, உன் புருஷனை பார்த்து, உன் பிள்ளைகளை பார்த்து
உனக்காக ஜெபிக்கிற உன்னுடைய அருமையான பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களை பார்த்து நீ மெதுவாய் பேசி காரியத்தை சரிப்படுத்தி கொள்கிறாயா, அல்லது கடும் சொற்களை பேசி இன்னும் கோபத்தை பெருக பண்ணி கொண்டிருக்கிறாய்? ஆக இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உண்மை துன்பப்படுத்துகிற இந்த சுபாவமாகிய கோபம் எனக்குள் வராதபடி என்னை தயவாய் மன்னித்தருளும். ஆண்டவரின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும், என்னுடைய வார்த்தைகள் கனிவு நிறைந்ததாக இருக்கட்டும், மனதிற்கு நிறைந்ததாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் கூட ஆவியானுடைய துணை நமக்குள்ள இருக்குமானால் எந்த இடத்துல நம்ம கோபப்பட வேண்டுமோ அது பரிசுத்த சினமாக இருக்கும் பட்சத்தில் அது நம்மை மட்டும் இல்லை, நம்ம சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் உலக ரீதியான மாமிசமிதமான கோபங்களோ நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய இல்லற வாழ்க்கையை, நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து போகும். ஆகவே துன்பப்படுத்தாதீர்கள். கர்த்தராகிய தேவன் கொடுத்த ஆவியானவரை துன்பப்படுத்தாதீர்கள். ஆண்டவரிடத்தில் உதவி கேட்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற யாவரையும் நீ ஆசீர்வதியும். அவர்களை ஆட்டி படைக்கிற அந்த கோபம்ங்கிற கொடிய குணம் வெளியேறட்டும் அப்பா. எந்த சூழ்நிலையும் கர்த்தர் நியாயம் செய்யாமல் போக மாட்டேன். தன் பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்துக்காக, எதிர்காலத்துக்காக ஆண்டவரே பாரத்தோடு கூட சேர்த்து வைத்த நல்ல காரியங்களை பறிக்க பார்க்குற சத்துருக்கள், அந்த இடத்தை ஆண்டவர் தின்ன பார்க்குற சத்துருக்களை எல்லாம் கருத்தப்பா இப்பொழுதே கர்த்தராகிய தேவன் அவைகளை கடிந்து கொள்வீராக. இந்த கோபத்தன்மையெல்லாம் ஒழிவதாக இயேசுவின் நாமத்தினால சாந்தம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இந்த தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாய் முதலாவது அந்த சாந்த குணம் பெருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாய் இந்த துர்குணமாகிய இந்த கோப வார்த்தைகளிலிருந்து, தீமையிலிருந்து ஆண்டு விடுவித்து விட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.